சர்வத்தையும் பரிபாலிக்கின்ற ஏக இறைவனின் அருளை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. இன்னைக்கு நாம எதை பத்தி பேசப் போறோம்னா, குரானில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட்ல கேள்வி வந்திருந்தது. அதை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு நாம உரையாட போறோம். முதல்ல அந்த கமெண்ட்டை வாசிச்சிடுறேன். சலாமுன் அலைக்கும். சுலைமான் நபி எறும்புகளின் உரையாடல் மற்றும் மூசா நபி கைத்தடி பாம்பாக மாறியது, மேலும் ஹூத் பறவையா என்பது பற்றி தெளிவு வேண்டும். இப்போ இது சம்பந்தமா வரும் வேத வரிகளின் மொழியியல் உணர்வுகளை நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு சிந்தனையை தொடங்குவோம். பொதுவா குரான்ல சொல்லப்படுற நிகழ்வுகள் மற்றும் தூதர்களோட வரலாறுகள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? குரானே இதுக்கு ரொம்ப தெளிவான பதில சொல்லிருது. அதன் மூலமா நமக்கு வழிகாட்டுதல், படிப்பினை, அழகிய முன்மாதிரி கிடைக்கணும். இதுதான் நோக்கம். இத பல வசனங்கள் ஆழமா பதிவு செய்யுது. அப்போ இப்படி சொல்லப்படுற நிகழ்வுகளோட மையக் கருத்தை கவனிக்கிற தன்மை நமக்குள்ள வரணும். அந்த வகையில நம்ம ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்மளோட தகுதிக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி படிப்படியா புது புது தெளிவுகள் பிறக்க ஆரம்பிக்கும். வாசிக்கும்போது சிலது ஆரம்பத்துல புரியாம இருக்கலாம். அப்படியான சூழல் வரும்போது அங்கேயே தேங்கி நிற்காம நமக்கு தெளிவா புரிஞ்ச சில நல்ல விஷயங்களை முதல்ல சிறுக சிறுக வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கணும். உண்மைய சொல்லப்போனா, நாம தெரிஞ்ச விஷயங்களை செயல்படுத்த தொடங்கும் போதுதான் புரியாத மற்ற விஷயங்களும் படிப்படியா நமக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும். இது மறுக்க முடியாத உண்மைங்க. ஒரு படிப்பினையா, ஒரு முன்னுதாரணமா சொல்லப்படுற விஷயத்தோட மையக்கருத்தை கவனிக்கிற அந்த தன்மை நம்ம படைப்பம்சத்திலேயே இயற்கையா இருக்கிற ஒண்ணுதான். ஆனா குரானை வாசிக்கும்போது மட்டும் அந்த பார்வை நமக்கு பல நேரங்கள்ல குறைஞ்சு போயிடுது. உதாரணத்துக்கு, ஒரு படத்தையோ கதையையோ பார்க்கும்போது ஒரு கதாபாத்திரத்தோட குணத்தை புரிய வைக்க ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த பாத்திரம் எவ்வளவு அறிவாளி இல்ல வீரன் அப்படின்னு காட்டுறது தான் அந்த சீனோட நோக்கம். அங்க இருக்கிற சின்ன சின்ன கதாபாத்திரங்களை பத்தி நாம நுணுக்கமா தேட மாட்டோம். ஏன்னா அந்த மெயின் கேரக்டரோட குணத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த காட்சிங்கிற அடிப்படை புரிதல் நமக்கு இருக்கு. அதே போல ஒரு சில டயலாக்ஸ், வரிகள் ஓமானமா சொல்லப்படும்போது அதை ஓமானம்னு புரிஞ்சுக்கிற தெளிவு நமக்கு இயல்பாவே இருக்கு. இப்போ ஒரு பாடல் வரியை எடுத்துப்போம். பச்சை குழந்தை என்று பாலூட்டி வளர்த்தேன், பாலை குடித்துவிட்டு பாம்பாக கொத்துது. இதை கேட்கும்போது எந்த ஒரு சாமானியனுக்கும் ஒரு தெளிவு இருக்கும். பச்சை குழந்தைன்னா அது நிஜமாவே பச்சை நிறத்துல இருக்கிற குழந்தை கிடையாது. அது ஒன்னும் தெரியாத ஒரு பச்சிளம் கைக்குழந்தைன்னு புரிஞ்சுக்கிறோம். அதே போல பாம்பாக கொத்துது அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானதும் செய்யற துரோகம் ஒரு பாம்பு கடிக்கும்போது ஏற்படுற வலியை போல இருக்குன்னு நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். யாரும் அந்த இடத்துல குழந்தை எப்படி பாம்பா மாறும், அது என்ன வேதியியல் மாற்றம் அப்படின்னு லாஜிக் தேடுறதில்ல. இவ்வளவு தெளிவான புரிதல் உணர்வை, சிந்தனை ஆற்றல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான். ஆனா குரான் வசனங்களை வாசிக்கும்போது மட்டும் இப்படியான சிந்தனைய நாம பெரும்பாலும் பயன்படுத்துறதே இல்ல. இப்போ கமெண்ட்ல கேட்ட அந்த மூசா நபியோட கைத்தடி பாம்பா மாறினது பத்தின கேள்விக்கும் இந்த பாடல் வரிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. குரான் மொழிபெயர்ப்புல மூசா நபியோட கைத்தடி பாம்பா மாறுறத பத்தி பல வசனங்கள்ல நாம பார்த்திருப்போம். அங்க நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான மொழியியல் உணர்வுகள் இருக்கு. மூசா நபி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் முதன்முதலா ஃபிரௌனை சந்திச்சு அவனோட அக்கிரமமான ஆட்சி முறை பத்தி எச்சரிக்கிற அந்த ஒரு காட்சியில மட்டும்தான் பாம்பு அப்படிங்கிற நேரடி பொருள் தரும் அரபி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். மத்தபடி மூசா நபி அவர்கள் இறைவன்கிட்ட தனியா உரையாடும் போதோ இல்ல அந்த சூனியக்காரர்களோட போட்டி நடக்கும்போதோ அங்க பாம்புன்னு நேரடியா சொல்லக்கூடிய அந்த பிரத்யேக வார்த்தை பயன்படுத்தப்படல. இதை நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன் ஃபிரௌனை பார்க்குற அந்த இடத்துல மட்டும் பாம்பு அப்படிங்கிற வார்த்தை பிரத்யேகமா வருது? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. மூசா நபி ஃபிரௌன் கிட்ட போகும்போது அவனோட ஆட்சி முறை எவ்வளவு அதர்மமானது, இதோட பின்விளைவை எவ்வளவு மோசமா இருக்கும்னு விளக்குறதுக்காக கண்டிப்பா தக்க ஆதாரங்களோட வந்திருப்பார். அந்த ஆதார குறிப்புகளை விரிச்சு வச்சு தன் கைத்தடியால அவர் சுட்டிக்காட்டி விளக்கும்போது, இல்லனா அங்க இருக்கிற ஏதேனும் மண் தரையில தன் கைத்தடியால வரைஞ்சு காட்டும்போது, ஆணவம் பிடிச்ச ஒரு சர்வாதிகாரியோட மனநிலைய சற்று எண்ணி பாருங்க. தன்னை எதிர்த்து உலகத்துல யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மிதப்புல இருக்கிறவன் அவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் முன்னாடி நின்னு ஒரு சாதாரண மனுஷன் அவனது சாம்ராஜ்யம் சரிய போகுது அப்படிங்கிற மறுக்க முடியாத உண்மைகளை தரவுகள் அடிப்படையில முகத்துல அடிச்சா போல வைக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்?
அந்த உண்மைகளை கேட்கிறப்போ தன் தொண்டைய நெரிக்க வர, தன் ஏகாதிபத்திய அதிகாரத்தை முழுங்க வர ஒரு விஷப் பாம்பாகவே அந்த உண்மைகள் அவன் கண்ணுக்கு தெரியும். அவனோட குற்ற உணர்ச்சியும் அதிகாரத்தை எங்கே இழுந்திடுவோமோங்கிற அந்த மரண பயமும் சேர்ந்து தர்க்கரீதியான அந்த உண்மைகள் ஒரு பாம்பா அவனுக்கு தெரியறதுல ஆச்சரியமே இல்லைங்க. இப்போ மூசா நபியோட வரலாற்ற இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா கவனிப்போம். அவர் இறைவன்கிட்ட தனிமையில உரையாடுற தருணங்கள்ல பாம்புங்கிற நேரடி வார்த்தை இருக்காது. அதுக்கு பதிலா ஜான்னுன் என்ற வார்த்தை வரும். அரபு மொழியில அதன் வேர்ச்சொல்லுக்கு மறைந்திருக்கிறது, கண்ணுக்கு தெரியாதது அல்லது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற உணர்வுகளை உள்ளடக்கியிருக்கு. குரான்ல இதே வேர்ச்சொல்லுல வர்ற மத்த வார்த்தைகளை பார்த்தாலே இது புரியும். ஜன்னத், இது அடர்ந்த மரங்களால தரைப்பகுதி மூடி மறைக்கப்பட்டிருக்கிற தோட்டத்தை குறிக்குது. அஜன்னத், இது தாயின் கருப்பையில மறைஞ்சிருக்கிற சிசுவை குறிக்குது. மஜ்னூன், இது பகுத்தறிவு மூடி மறைக்கப்பட்டு புத்தி குழப்பமடைஞ்ச நிலைய குறிக்குது. ஜின், இது நம்ம பார்வைக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற ஒரு படைப்பம்சத்தை குறிக்குது. அப்போ மூசா நபி இறைவன்கிட்ட பேசும்போது வந்த அந்த ஜான்னுன் என்ற வார்த்தைக்கு பின்னாடி மறைந்திருக்கும் ஏதோ ஒரு விடயம் என்ற ஒரு மொழியியல் உணர்வு அதுல கிடைக்குது. அடுத்ததா அத்தியாயம் 20 வசனம் 20ல அதே கைத்தடி மாற்றத்தை குறிக்க ஹையத்துன் அப்படிங்கிற வார்த்தை வருது. இதோட மொழியியல் உணர்வு வாழ்வு நிலை அல்லது உயிர்ப்புடன் இருப்பது. இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து சிந்திச்சு பாருங்க. மூசா நபி தனிமையில இறைவன்கிட்ட பேசும்போது தன் கைத்தடிய கையில வச்சிருக்காரு. அந்த கைத்தடிய வச்சு அவர் ஏற்கனவே செஞ்ச சில தவறுகள் அவரோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா மறைஞ்சு ஜான்னுன் நிலையில கிடக்குது. இறைவன் அந்த கைத்தடிய பத்தி ஒவ்வொன்னா கேட்கும்போது அந்த பழைய நினைவுகளும் திடீர்ந்த உயிர்ப்போடு ஹையத்துனா முன்னாடி வர ஆரம்பிச்சு மூசா நபி அஞ்சு நடுங்கிற உணர்வை அங்க இருக்கிற வேத வரிகள் நமக்கு வெளிப்படுத்துது. ஒரு நிஜ பாம்பு துரத்துறதை விட நம்மோட மனசாட்சியே குற்ற உணர்ச்சியா மாறி நம்மள துரத்துறது பல மடங்கு பயத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும். அந்த பயத்திலிருந்து இறைவன் அவரை மீட்டு, பயப்படாதே, உண்மையை எதிர்கொள்னு தைரியத்தை வழங்கி ஒரு மாபெரும் கொடுங்கோல் சர்வாதிகாரிக்கு எதிரா நிற்க வைக்கிறார். அடுத்து அந்த சூனியக்காரர்கள் நிகழ்வு. மூசா நபியோட தர்க்கரீதியான வாதங்களை எதிர்கொள்ள முடியாம தான் ஃபிரவுன் அத சூனியம்னு மழுப்புறான். இத குரானோட 20வது அத்தியாயம் 47லிருந்து 58 வரை இருக்கிற வசனங்கள்ல பார்த்தாலே நமக்கு புரியும். அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்குற மாதிரி விதி, கர்மா, பரிகாரம்னு சொல்லி அநியாயக்காரங்களை எச்சரிக்கிறப்போ, இதெல்லாம் சொல்றதுக்கு எங்ககிட்டயும் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றத பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அதே மாதிரியான ஒரு தொனிய ஃபிரவுன் கொடுத்த பதில்கள்லையும் நாம பார்க்க முடியுது. அப்போ அந்த போட்டி எப்படிப்பட்டதுன்னு இப்போ நமக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்குது. அத்தியாயம் 20 வசனம் 66ல ஒரு முக்கியமான வரி வரும். அதாவது சூனியக்காரர்களோட அந்த கயிர்களும் கோல்களும் அவங்க செஞ்ச அந்த சூனிய தந்திரத்தால ரொம்ப ஆக்டிவா துடிப்புள்ளதா அங்க இருந்தவங்களோட பார்வையில பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த மொழியியல் உணர்வை நம்ம நடைமுறை வாழ்க்கையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒருத்தர் பெரிய தலைப்பாகையோட, தாடியோட, கையில பெரிய பெரிய புராண புத்தகங்களை வச்சுக்கிட்டு நுனி நாக்குல புரியாத இலக்கண வார்த்தைகளை அடுக்கிக்கிட்டே போகும்போது, அல்லது இன்னைக்கு காலத்துல நாம பார்க்குற மாதிரி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கையில நிறைய டேட்டாக்களை வச்சுக்கிட்டு புரியாத டெக்னிக்கல் வார்த்தைகளை அள்ளித் தெளிச்சு பேசும்போது, அதை பார்க்கறவங்களுக்கு அவங்க தரப்பு வாதம் ஏதோ துடிப்புள்ளதா சரியானது மாதிரி தோன்றது சகஜம்தானே. அங்க மூசா நபியே அதை கண்டு மனதில் அஞ்சியதா வசனங்கள் சொல்லுது. ஆமாங்க, ஒரு சாமானிய மனுஷன் தான் உணர்ந்த சத்தியங்களை எடுத்துச் சொல்லும்போது இந்த மாதிரி பெரிய அறிஞர்கள் வேஷம் போட்டவங்களோட பகட்டான பேச்சு நம்ம கொஞ்சம் கலக்கமடைய செய்யும். ஆனா மூசா நபி அவர்கள் தன்னோட வாழ்க்கையில இறைவன் உணர்த்தும் பாடங்களை அனுபவ ரீதியா உணர்ந்து படிப்படியா சீர்பட்டு வருபவர். அந்த சீர்பாட்டுல ஒரு அமைதியும் சர்வ சமாதானமும் இருக்கிறத உணர்ந்துள்ளார். அந்த பெரிய அறிஞர்களைப் போல பகட்டான வார்த்தைகளை வச்சு அவருக்கு பேச தெரியலேன்னாலும் ரொம்ப யதார்த்தமா எளிய பேச்சு நடையில தன்னோட சட்டப்பையில இருக்கிற பொருளை எடுத்து நீட்டுற மாதிரி தான் உணர்ந்த சத்தியத்தை அப்படியே தான் மனசுல இருந்து எடுத்து வைக்கிறாரு.
அந்த யதார்த்தமான சத்தியம் போலித்தனமான அந்த பகட்டான வாதங்களை அப்படியே தூக்கி சாப்பிட்டுடுது அப்படிங்கிற ஒரு உணர்வை அங்க இருக்கிற வசனங்கள் நமக்கு கொடுக்குது. ஒரு தெளிவான ஆணித்தரமான உண்மை 1000 சிக்கலான பொய்களை சுக்குநூறா உடைச்சிருது. அத பார்த்ததும் சூனியக்காரர்களுக்கே புரிஞ்சிருச்சு, நம்மோடது வெறும் கண்கெட்டு வித்த, ஆனா இவர் சொல்றது அசைக்க முடியாத உண்மைன்னு. அதனாலதான் அவங்க தங்களோட தோல்வியை உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆக மூசா நபியோட கைத்தடி அப்படிங்கிறது வெறும் மரக்கட்டை அல்ல. ஃபிரவுனுக்கு அது அவனோட அதிகார அழிவைக் காட்டும் தர்க்கரீதியான பயத்தின் குறியீடு. மூசா நபிக்கு அது அவரோட கடந்தகால குற்ற உணர்ச்சியின் குறியீடு. சூனியக்காரர்கள் முன்னால் அது போலித்தனங்களை வீழ்த்தும் யதார்த்தமான சத்தியத்தின் குறியீடு. ஆக குரான்ல சொல்லப்படுற ஒவ்வொரு நிகழ்வும் வெறும் புராண கதையா சொல்லப்படல, அது நமக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பாடம். அந்த யதார்த்தமான எளிய வாதங்கள் எப்படி பெரிய பெரிய போலித்தனத்தை தூக்கி சாப்பிட்டதோ, அதே போல நாம உணர்ந்து வரும் யதார்த்த உண்மைகளை நம்ம வாழ்க்கையில படிப்படியா செயல்படுத்தி அதோட பலன்களை உறுதிப்படுத்திக்க ஆரம்பிக்கணும். புரியாத விஷயங்கள்ல தேங்கி நின்னுடாம தெரிஞ்சதை செய்ய ஆரம்பிச்சா மத்த தெளிவுகளும் தானா வந்து சேரும். இது மறுக்க முடியாத உண்மைங்க. இதோட தொடர்ச்சியா சுலைமான் நபி எறும்புகளோட பேசுனது, அப்புறம் அந்த ஹூத் பறவை, இத பத்தின வேத வரிகளின் உணர்வுகளை இறைவன் நாட்டப்படி அடுத்தடுத்த உரையாடல்கள்ல பாப்போம். சலாமுன் அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.